வணக்கம். இன்னைக்கு நாம கவிஞர் ஜான் கீட்ஸ் 1818ல ரிச்சர்ட் வுட்ஹவுஸ்க்கு எழுதின ஒரு கடிதத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அந்த கடிதத்துல அவர் கவிஞனோட இயல்பு பத்தியும் அவனுக்குன்னு தனி அடையாளம் உண்டா இல்லையான்னு சில ஆச்சரியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆமா, ஒரு கவிஞனுக்கு சுயம் இல்ல, அடையாளம் இல்ல அப்படின்னு கீட்ஸ் சொல்றத கேட்டா ஒரு நிமிஷம் என்னடா அதுன்னு தோணுது இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா நாம பொதுவா கலைஞர்னா அவரோட தனிப்பட்ட பார்வை, அவரோட சுயம்தான் முக்கியம்னு நினைப்போம். ஆனா கீட்ஸ் அதை அப்படியே தலைகீழா பாக்குறாரு. அவர் வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி கவிஞர்களை ஒரு வகைங்கிறாரு. அவங்களோடது தன்முனைப்பு மேன்மை, அதாவது ஈகோடிஸ்டிக்கல் சப்ளைம். சரி. ஆனா தன்ன மாதிரி இருக்கிற கவிஞர்கள் வேற வகை, அவங்களுக்கு தனிப்பட்ட சுயம் கிடையாதுன்னு சொல்றாரு. இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? இது ஒரு ஆழமான பார்வை. கீட்ஸ் சொல்ற இந்த சுயமில்லாத கவிதை இயல்பு இருக்கு இல்லையா, ஆனா அதுக்குன்னு ஒரு நிலையான தன்மை கிடையாது. அது ஒரே நேரத்துல எல்லாமாவும் இருக்கலாம், இல்ல ஒண்ணுமே இல்லாமலும் இருக்கலாம். எல்லாமாவும் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாமலும் இருக்கலாம். ஆமா, அது வெளிச்சத்தை மட்டும் ரசிக்காது, நிழலையும் சேர்த்து ரசிக்கும். நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்ததுன்னு எல்லாத்துலயும் அது பொருந்தி போகும். ஓஹோ. சொல்லப்போனா ஷேக்ஸ்பியர் ஒரு வில்லனான யாகோவை உருவாக்குறப்போ கிடைக்கிற அதே ஒரு திருப்தி ஒரு நல்ல கேரக்டரான இமோஜனை உருவாக்கும் போதும் கிடைக்குதுன்னு சொல்றாரு. இதுதான் பச்சோந்தி கவிஞன், அதாவது கமிலியன் போயட்டோட தன்மை. பச்சோந்தி கவிஞன் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறிடுறது. அதேதான். ஆனா இந்த மாதிரி நல்லது கெட்டதுன்னு பார்க்காம எல்லாத்தையும் உள்வாங்கிறதுல ஒரு சிக்கல் வராதா? கீட்ஸை பொறுத்த வரைக்கும் இல்ல. ஏன்னா இந்த இருண்ட பக்கங்களை ரசிக்கிறது, அதை பத்தி யோசிக்கிறது எல்லாமே கடைசியில வெறும் சிந்தனையில, அதாவது ஸ்பெகுலேஷன்ல முடிங்கிறதுங்கிறாரு. அதாவது கற்பனையோட நின்னுடுது. ஆமா, அது நிஜ உலகத்துல நேரடி பாடிக்க ஏற்படுத்தாது, வெறும் மனசோட ஓட்டங்கள் தான். சரி. இன்னும் ஒரு படி மேல போய் கீட்ஸ் என்ன சொல்றாருன்னா, கவிஞன் தான் உலகத்திலே ரொம்ப கவிதைத்தன்மை இல்லாதவன், அதாவது தி மோஸ்ட் அன்பொயட்டிக்கல் ஆளுங்கிறாரு. என்னது? கவிஞன் கவிதைத்தன்மை இல்லாதவனா? இது எப்படி? நாம கவிஞன் தான் கவிதைத்தன்மையோட உச்சம்னு நினைப்போம். இல்ல, கீட்ஸோட வாதம் வித்தியாசமா இருக்கு. பாருங்க, சூரியன், சந்திரன், கடல், ஏன் மத்த மனுஷங்க கூட அவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலையான குணம் இருக்கு. ஆமா, இருக்கு. அந்த நிலையான குணம் தான் அவங்களுக்கு ஒரு கவிதைத்தன்மையை கொடுக்குது. ஆனா கவிஞனுக்கு அப்படி ஒரு நிலையான அடையாளம் கிடையாது. ஓ. அவன் தொடர்ச்சியா மத்த பொருட்களோட, மனுஷங்களோட தன்மையை உள்வாங்கி அந்த வடிவத்தை எடுத்து தன்னை நிரப்பிக்கிட்டே இருக்கான். அதனால அவனுக்குன்னு நிலையான கவிதைத்தன்மை இல்லைங்கிறது தான் கீட்ஸ் சொல்றது. இந்த அடையாளம் இல்லாத நிலைமைய அவர் தன்னோட சொந்த அனுபவத்தோட சேர்த்து சொல்றதுதான் இன்னும் யோசிக்க வைக்குது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான இடம். அவர் சொல்ற எந்த விஷயத்தையும் அவரோட சொந்த கருத்துன்னு எடுத்துக்க முடியாதான். ஏன்னா அவருக்கே சொந்தமா ஒரு இயல்பு இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. நினைச்சு பாருங்க. ஒரு ரூம்ல மத்தவங்களோட இருக்கும்போது அவங்களோட அடையாளம் இவர் அழுத்தி கொஞ்ச நேரத்துல தான் இல்லாமலே போற மாதிரி, அதாவது அனஹிலேட்டட் ஆகுற மாதிரி உணர்றத சொல்றாரு. இது குழந்தைங்க கிட்ட கூட நடக்குமா? ஆமா, இது ஒரு கலைஞனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப தனிமையா இருக்கும், இன்னொரு பக்கம் இது ஒரு சுதந்திரமாவும் இருக்கலாம் இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. இந்த சுயம் இல்லைங்கிற உணர்வு ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கீட்ஸ்க்கு லட்சியங்களும் இருந்துச்சு. அதுதான் அதுல சுவாரஸ்யமான முரண். ஆமா, லட்சியங்கள். உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஒரு பெரிய ஆசை, குறிப்பா வயசான காலத்துல. அதுக்கு முன்னாடி கவிதையில தன்னால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அந்த உயரத்தை தொடணும்னு தீவிரமா முயற்சி செஞ்சிருக்கார். அந்த எண்ணங்கள் வரும்போதே ரத்தம் நெத்தியில ஏறுற மாதிரி உணர்றதா சொல்றாருல்ல, அந்த அளவுக்கு தீவிரம். அதேதான். அது மட்டும் இல்ல, தன்னோட படைப்புகளை தினமும் எரிச்சாலும் சரி, யார் கண்ணுலயும் படலைனாலும் சரி, அழகு மேல இருக்கிற ஒரு தீராத விருப்பத்தால, அந்த ஃபாண்ட்னஸ் ஃபார் த பியூட்டிஃபுல்லால மட்டும்தான் எழுதுவேன்னு சொல்றாரு. உண்மைதான். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் எனக்குன்னு சுயம் இல்ல, மத்தவங்களோட தாக்கத்துல நான் கரைஞ்சு போறேன்னு சொல்றாரு. மறுபக்கம் கலை உச்சம் தொடணும், உலகுக்கு நல்லது செய்யணும்னு லட்சியம், அழகு மேல தீவிரமான ஈர்ப்பு. இது நிச்சயமா படைப்பாற்றலை பத்தி நாம வச்சிருக்கிற எளிய புரிதல்களை கேள்வி கேக்குது. அப்போ இந்த முரண்பாடு, அதாவது அடையாளம் இல்லாத ஒரு கவிஞன், ஆனா அதே சமயம் லட்சியங்களாலையும் அழகு வேல இருக்கிற ஈர்ப்பாலையும் தீவிரமா உந்தப்படுறது, இது படைப்பாற்றலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதை எப்படி பார்க்க வைக்குது? சுருக்கமா சொல்லணும்னா, கீட்ஸ் காட்டுற கவிஞன் சுயத்தை முன்னிறுத்தாதவன். ஒரு பச்சோந்தி மாதிரி தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் உள்வாங்கிறவன். சரி.
இந்த குணம் நிலையான சுயம் இருக்கிற மத்த பொருட்கள் மனுஷங்க கிட்ட இருந்து அவனை வேறுபடுத்துது. ஆனா தனக்கு சுயம் இல்லைன்னு ஆழமா உணர்ந்தும் கலையில உச்சம் தொடணும், உலகத்துக்கு நல்லது செய்யணுங்கிற லட்சியத்தோட கீட்ஸ் இயங்குனது அது ஒரு ஆச்சரியமான முரண்நகை தான். மத்தவங்க இருக்கும்போது தன்னோட அடையாளம் கரைஞ்சிடுதுன்னு கீட்ஸ் சொன்னது பார்த்தோம். ஒரு கவிஞனுக்கு இல்ல எந்த கலைஞருக்குமே உண்மையிலே இப்படி சுயம் இல்லைன்னா அப்போ அவங்களோட படைப்புல எது அவங்களோடது? நல்ல கேள்வி. எவ்வளவு தூரம் அவங்களோட தனிப்பட்ட பார்வை, எவ்வளவு தூரம் அவங்க உள்வாங்கன இந்த உலகத்தோட பிரதிபலிப்பு, இது நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த கலந்துரையாடல் எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.